36 சொல்லிடுறாங்க சார். ஸ்லைட் போடுமா நான் போட்டேன். லைவ் போயிட்டு இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல நான் சொல்றேன். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நான் உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 36 பத்தி நான் சொல்ல போறேன். கொஸ்டின் நம்பர் 36ல பாராஃப்ரேஸ் இருக்கும். அதை நான் சொல்ற மெத்தட்ல நீங்க அட்டெண்ட் பண்ணீங்கன்னா ஈஸியா 5க்கு அட்லீஸ்ட் ஒரு 3 and above நீங்க வாங்கலாம். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், கொஸ்டின் நம்பர் 35ல மேல சில கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, the rhyming words, rhyming scheme, alliteration, figure of speech இருக்கும். அந்த வேர்ட்ஸ் எடுத்துக்கிட்டு கொஸ்டின் நம்பர் 36ல யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் அதை ஸ்பெல் பண்றேன், நீங்க என் கூட சொல்றீங்களா? the rhyming words of the poem. Students please. the rhyming words of the poem. இத क्वेश्चन நம்பர் 35ல இருந்து நம்ம எடுத்து எழுதிக்கலாம். செகண்ட், அதுல क्वेश्चन நம்பர் 35ல செகண்ட் பாயிண்ட்ல இருக்கும் the rhyming scheme of the poem, the figure of speech of the poem and the alliterating words of the poem. இந்த வேர்ட்ஸ் நீங்க क्वेश्चन நம்பர் 35ல இருந்து எடுத்து क्वेश्चन நம்பர் 36க்கு நீங்க எழுதிக்கலாம். எழுதிக்கிட்டு क्वेश्चन நம்பர் 36ல கொடுத்திருக்கிற அந்த 4 பாயிண்ட்ஸ் 4 லைன்ஸ் நீங்க அப்படியே எடுத்து எழுதிட்டீங்கன்னா ஒரு ஆஃப் பேஜ் ஃபுல் ஆயிடும். அப்புறம் क्वेश्चन நம்பர் 36ல மேல ஒரு ஃபர்ஸ்ட் லைன் ஒன்னு இருக்கும், டாபிக் கொடுத்திருப்பாங்க, paraphrase of the stanza. அதை நீங்க எடுத்து லாஸ்டா எழுதிக்கலாம். this is the paraphrase of the stanza அப்படின்னு எழுதிட்டீங்கன்னா இதுக்கு நீங்க ஹேண்ட் ரைட்டிங் நல்லா கிளியரா இருக்கணும். பிரசன்டேஷன் சூப்பரா பண்ணீங்கன்னா 5 மார்க்ஸ்க்கு அட்லீஸ்ட் மினிமம் 3 மார்க்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். ஒன்ஸ் அகைன் நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்றேன், क्वेश्चन நம்பர் 36க்கு क्वेश्चन நம்பர் 35ல இருக்க லைன்ஸ் எடுத்து 36க்கு எழுத போறோம். நெக்ஸ்ட் ஓகே, இதுதான் அந்த क्वेश्चन நம்பர் 36 பாராஃப்ரேஸ்க்கு என்ன பண்ணலாம் சார். நெக்ஸ்ட் பேஜ். இப்ப பாத்தீங்களா, இந்த क्वेश्चन நம்பர் 35ல இந்த லைன்ஸ் மட்டும் நீங்க எடுத்துக்கலாம். the rhyming words of the poemங்கற வேர்ட நீங்க ஆட் பண்ணிக்கணும். அந்த வேர்ட நீங்க படிச்சுக்கணும். the rhyming words of the poem, the rhyming scheme of the poem, the figure of speech of the poem and the alliterating words of the poem or well in the poem அப்படின்ட்டு நீங்க ஒரு ஃபார்மேட்டை ஞாபகம் வச்சுக்கணும். சார் நெக்ஸ்ட் பேஜ். இதுதான் அந்த ஃபார்மேட். பாருங்க, நான் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் 2 லைன்ல क्वेश्चन நம்பர் 35ல இருந்து எடுத்த லைனை நான் இதுல யூஸ் பண்ணிட்டேன். அடுத்தது செகண்ட் இங்க என்ன பண்ண போறோம், தேவைப்பட்டா இந்த வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். the poet says அப்படின்னு நோட் பண்ணிட்டு அந்த क्वेश्चनல கொடுத்திருக்கிற 4 லைன் எடுத்து இங்க எழுதிக்கணும். எழுதிட்டு நீங்க லாஸ்ட் என்ன பண்ணலாம், this is the paraphrase of the stanza அப்படின்னு நீங்க எழுதிட்டீங்கன்னா 5 மார்க்குக்கு அட்லீஸ்ட் உங்களுக்கு 3 மார்க் கிடைச்சிடும். சூப்பராகவே ஆன்சர் பண்ணலாம். நெக்ஸ்ட் சார், அடுத்த ஸ்லைட்ஸ். அடுத்தது நான் உங்களுக்கு சொல்ல போறது क्वेश्चन நம்பர் 46. இந்த 46ல பாத்தீங்கன்னா இருக்கிறதுல ஹையஸ்டான மார்க் 8 மார்க்ஸ் இருக்கு. இதுக்கு உங்க டீச்சர்ஸ் ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருப்பாங்க, டைட்டில் எழுதுனீங்கன்னா 1 மார்க் வரும், மாரல் எழுதுனீங்கன்னா 1 மார்க் வரும். நெக்ஸ்ட் அந்த ஹிண்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க, அந்த ஐஃபன்ஸை மட்டும் எடுத்து நான் சொல்ற ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராஸ்பரோ இருப்பாரு, ஃபெர்டினண்ட் இருப்பாரு, இவங்கெல்லாம் மேல் ஆண்கள் இல்லையா, அந்த நேம் எல்லாம் நீங்க பாக்குறப்ப he is ப்ராஸ்பரோ, she is மிராண்டா, இதை மட்டும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா மினிமம் ஒரு 3 சென்டென்ஸ் ஃபார்ம் ஆயிடும். 2 மார்க்ஸ் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடும். மாரல் டைட்டிலுக்கு 2 மார்க், இந்த கண்டென்ட்டுக்கு 4 மார்க், 8க்கு பாதி 4 மார்க் வந்துடும். அதே மாதிரி ரிமைனிங் 7 ஸ்டோரிஸ்க்கும் நீங்க பண்ணலாம். இட் இஸ் அப்படிங்கிற வேர்டுக்கு இட் இஸ் ஜிக்ஸாக்னு எழுதலாம், ஷீ இஸ் முலான்னு எழுதலாம். அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா 8க்கு 4 மார்க்ஸ் வாங்கிடலாம். இதுக்கு உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப கிளியரா இருக்கணும், பிரசன்டேஷன் ரொம்ப நல்லா இருக்கணும். அது மட்டும் இல்லாம ஸ்டூடெண்ட்ஸ், என்னோட ரிக்வெஸ்ட், நீங்க ஸ்கூலுக்கு லீவ் போடாம போகணும். லீவ் போடாம போனீங்கன்னா மினிமம் 90 டேஸ் இருக்கு. இந்த 90 டேஸ்ல நல்லாவே நீங்க மார்க் வாங்கலாம். உங்களோட 5 சப்ஜெக்ட்ஸ்க்கும் என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. கவனிச்சிருப்பீங்க.